இன்னைக்கு வேற ரிபப்ளிக் டே. நம்ம வர டெய்லி கொண்டாடுவோம்னு சொன்னாங்க. ரிபப்ளிக் டே நம்ம இங்க கொண்டாடலாமா? இங்க கொண்டாடலாமே. நம்ம ஸ்ட்ரீட்டு மக்கள் எல்லாம் இங்க எல்லாருமே ஒண்ணு கூடி நம்ம கொண்டாடலாம். வாங்க வாங்க, நம்மளும் கொண்டாடலாம். இங்க எல்லாருமே கொண்டாடுவாங்க. கொண்டாடுவாங்களா? எங்க தெரு மாதிரி இங்க கொண்டாடுறாங்க. அப்ப வாங்க நம்ம எல்லா செட்டப்புமே பண்ணலாம். நீங்க போய் எல்லாம் சேர் எல்லாம் எடுத்து வைங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஓகே ஓகே, அப்ப நான் சேர்லாம் போய் எடுத்து வைக்கிறேன். ஓகே, நம்ம போய் சேர்ல பசங்க எல்லாம் கொஞ்சம் ஏஞ்சி சேர்லாம் அந்த பக்கமா வைங்கப்பா. ஓகே, எல்லாருமே ஒண்ணு கூடிட்டாங்க. இப்ப நம்ம பிளாக் ஏத்த போறோம். சல்யூட் பண்ணுங்க எல்லாருமே. சல்யூட். யார் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பேச போறாரு? ஆன்ட்டி, நான் பேசுறேன். ஓகே, இன்னைக்கு நான் நாட்டை பற்றி தான் பேச போறேன். நம்ம நாடு நம்மளுக்கு நிறைய நல்லது பண்ணுவாங்க. மற்ற நாட்டுக்கிட்ட இருந்து சண்டை வந்த போர்ல இருந்து காப்பாற்ற. ஏன்னா நம்ம நாட்டை நாம ரொம்ப குப்பையாவே வச்சுக்கிறோம். பாருங்க, அக்க பக்கம்லாம் எல்லாம் குப்பை இருக்குது. இங்க அங்க நம்ம நம்ம மட்டும் சுத்தமா இருந்தா போடாங்க. நம்மளோட சுற்றி பொருள்கள்லாம் சுத்தமா இருக்கிறோம். நம்ம நாட்டை நம்ம சுத்தமா வச்சுக்கிறோம். குப்பை எல்லாம் டஸ்ட்பின்ல தான் போடணும். தனிதா எனக்கு எப்பவுமே சுத்தமா இருக்கதான் பிடிக்கும். நான் எப்பவுமே இந்த நாட்டை சுத்தமா வச்சுப்பேன். இதுதான் நான் சொல்லணும். வேற லெவல சொல்லி முடிச்சுட்டாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துக்கலாம். என்னோட பொண்ணு என்ன பெருமைப்படுத்திட்டா. ஏன் சொல்லிட்டேன். அர்த்தம் இது ஜாக்கு, என் அர்த்தம் நீதான். போ, நீ போய் சொல்லு. அச்சோ, என்ன மாட்டி விட்டுட்டாங்களே. இன்னைக்கு நான் குப்பையை பற்றி தான் பேச போறேன். நம்ம நிறைய இந்த மாதிரி குப்பை எல்லாம் போடுவோம். அது சில இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த கிளாஸ் ஜார்லாம் வளர்ந்துச்சுன்னா இல்லைன்னா கண்ணாடி வளர்ந்துச்சுன்னா நம்ம அப்படியே போய் குப்பையில போட்டுருவோம். ஏன்னா குப்பையில போடும்போது இந்த காக்கா, ஆடு, மாடு எல்லாம் சாப்பாடு நினைச்சு அதை எடுத்து சாப்பிட்டுரு. அதோட மூஞ்சி ஃபுல்லா காயமாயிரு. அப்புறம் இந்த மாதிரி ஆக்கக்கூடாதுன்னா நம்ம குப்பையை எதாவது போடுறதா நல்லா பேக் பண்ணி தான் போடுறோம். அதுவும் மெயினாக இந்த கிளாஸஸ் நம்ம நல்லா பேக் பண்ணி போட்டோம்னா அதெல்லாம் மற்றவங்களோட அனிமலுக்கெல்லாம் ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். அது கண்ணாடிலாம் மூஞ்சிக்கு ஃபுல்லாக கீறி விட்டுரு. நம்ம நல்லா போட்டு சுற்றி கவர் உள்ள வச்சு அப்படி தான் போடணும். இதான் நான் சொல்லணும். வேற லெவலில் சொல்லிட்டாங்க. இது கூட எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த பாப்பாக்கு தெரிஞ்சுக்குது. அடுத்து நான் ஏன்டா என்னை இப்படி பண்ணுறீங்க அம்மா? அடுத்து நான் போகிறேன். போ ஸ்வீட்டி. ஓகே, நான் இன்னைக்கு நம்ம நாட்டை பற்றி தான் பேச போகிறேன். அதுவும் நம்ம நாட்டில் நிறைய பிச்சைக்காரங்க கூட இருப்பாங்க. பிச்சைக்காரங்க இல்லைன்னா நம்ம இவ்வளோ லெவல்லே வளர்ந்துக்கவே மாட்டோம். அவங்களுக்கு நம்ம ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறோம். அவங்க நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்வேர் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம தான் அவங்களுக்கு ரெஸ்பெக்டே தர மாட்டேங்கிறோம். அங்கே கிட்ட வந்தாச்சு கழிப்பு, நீ என்னோட பக்கத்தில் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம். அங்கே கொஞ்சோண்டு ஒரு 5 நாள் அங்கே சாப்பிடாம உயிர் வாழ்றாங்க. நம்மளால ஒரு 2 நாள் கூட தண்ணி இல்லாம வாழ முடியாது. இதுதான் நான் சொல்லணும். நம்ம எல்லாருக்கிட்டுமே அன்பா இருக்கணும். வேற லெவல சொல்லிக்கிறீங்க. நீங்க போங்கம்மா, நீங்க போங்க. ஓகே, அடுத்து நம்ம லாஸ்ட் யாரு போக போறா? யாரு? அடுத்து நான் தான். எனக்கு இப்போ நான் நம்ம நாட்டோட டவர் பற்றி தான். இங்க போன் டவர்ல நிறைய இருக்குது. நம்ம போன் யூஸ் பண்ண இந்த வயர்லாம் இருக்குல்ல, இந்த வயருக்கு மேல குருவி, காக்கா, புறா இந்த மாதிரி உட்காரு. அதுக்கு திடீர்னு வயர்ல ஏதாவது ஷாக் அடிச்சு அது செத்து போயிரு. இருந்தாலும் நிறைய பறவைகள் எல்லாம் செத்து போகுது. நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மொபைல் போன் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. இந்த டவர் எல்லாம் நம்ம உடைச்சு போடணும். ஏன்னா இந்த டவர் இருக்கிறதுனால அந்த உயிர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆபத்து. ஏன்னா அதெல்லாம் அந்த வயர் மேல உட்காந்து அது என்னன்னு தெரியாம அது செத்து போயிடும். அப்பாவியான பறவை இந்த எல்லாம் நிறைய செத்து போடும் இந்த கரண்டால. நம்ம யூஸ் பண்ற போனுக்கு நம்மளுக்கு எதுவுமே ஆகலைன்னா, ஏன்னா நம்ம யூஸ் பண்றோம்ல அந்த டவர் இருக்குல்ல, அது எலக்ட்ரிசிட்டில இருந்து கரண்ட் போவோம். சூப்பரான சொன்னிக்கிறீங்க. நீங்க தான் பெஸ்ட். தேங்க்யூ.